வெல்கம் டு ஒன் பீஸ் வேர்ல்டு மொமே. ஒன் பீஸ்ல ஒன் ஆஃப் த பவர்ஃபுல்லான ரேஸ் தான் ஜெயின்ஸ். ஜெயின்ஸுக்கிட்டே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பைரேட் குரூ வந்து இருந்தது. ஆனா அந்த பைரேட் குரூ இருக்கு இல்லையா, அது 100 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு சில்லியான காரணத்தால எதுவுமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. பட் ரீசெண்டா அவங்க வந்து ஒரு புது பைரேட் குரூவையும் கிரியேட் பண்ணியிருக்காங்க. நியூ ஜெயின் பைரேட் குரூ. அதோட கேப்டன் ஹஜுருதீன். அதுல வந்து ரொம்ப கம்மியான பேர் தான் இருக்காங்க. கம்மியான பேர் இருந்தாலும் பவர்ஃபுல்லா வந்து இருக்காங்க. ஓடா ஒன்னு சொல்லியிருப்பாரு. நியூ ஜென்ரேஷன் இருக்காங்கல்ல, இவங்க வந்து ஓல்டு ஜென்ரேஷனை விட பவர்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ அதை எதை மீன் பண்ணி சொல்றாருன்னா, ஒரு பாயிண்ட்ல நியூ ஜென்ரேஷன்ல இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே ஓல்டு ஜென்ரேஷன்ல இருந்தவங்களோட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் ஆயிருவாங்கன்ட்டு தான். இப்போ ஜெயின்ஸ் இருக்காங்கல்ல, ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பைரேட் குரூ வந்து இருந்தாங்க. கலீலியா வாரியர் பைரேட். அவங்கள பார்த்து பயப்படாதவங்கன்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது. என்டையர் ஒன் பீஸ் வேர்ல்டே அவங்கள பார்த்து பயந்தது. அவங்க பேட்டில் பண்றப்போ வார் ஹேமர் யூஸ் பண்ணி தான் வந்து பேட்டில் பண்ணியிருக்காங்க. இப்போ நியூ ஜென்ரேஷன் பைரேட் குரூ இருக்கு இல்லையா, இவங்கள இப்போ பார்க்குறப்போ அவங்க லெவலுக்கு பவர்ஃபுல் இல்லாத மாதிரி இருக்கலாம். பட் ஒரு டைம்ல கண்டிப்பா அந்த வாரியர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள விட அவங்க பவர்ஃபுல் ஆயிடுவாங்க. பட் அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இந்த நியூ ஜெயின் பைரேட் குரூ இருக்கு இல்லையா, இது எப்படி உருவானது, அதுல யார் யார் இருக்காங்க, இதுக்கு முன்னாடி இந்த பைரேட் குரூவுக்கு வந்து என்ன ஆனது, ஸோ டோட்டலா இது எல்லாத்தையும் தான் பார்க்க போறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல ஒரு ஹை பாயிண்ட் இருக்கும் இல்லையா, அதையும் தட்டி விட்டுருங்க. டோரி புரோக்கி இவங்க 2 பேருமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஜெயின்ஸ். அவங்க தான் ஜெயின் பைரேட் குரூவோட கேப்டனா வந்து இருந்திருப்பாங்க. அவங்க 2 பேருக்கும் சின்னதா ஒரு சில்லியான சண்டை வந்திருக்கும். என்ன சண்டைன்னா, யாரு கேப்சர் பண்ண சீ கிங் ரொம்ப பெருசுன்னு சொல்லிட்டு ஒரு சண்டை வந்திருக்கும். அது ரொம்ப சின்ன சண்டையா தான் ஆரம்பிக்கும். பட் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமா போயிட்டே இருந்திருக்கும். 100 வருஷத்துக்கு மேல நான் புடிச்ச சீ கிங் தான் ரொம்ப பெருசு, நீ புடிச்ச சீ கிங் தான் ரொம்ப பெருசுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் 100 வருஷமா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. கேப்டன் இல்லாம அந்த பைரேட் குரூவால வந்து கரெக்ட்டா இருந்திருக்க முடியாது. ஸோ ஒரு சில பேர் வந்து ஒரு சில இடத்துல மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அப்படியே போக போக அந்த பைரேட் குரூவே டோட்டலா இல்லாம ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் ஹஜுருதீன் இருக்கான் இல்லையா, அவன் தான் நியூ ஜெயின் பைரேட் குரூவை வந்து கிரியேட் பண்ணியிருக்கான். இது உருவாகிறதுக்கு பின்னாடி இந்த காரணமும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா வந்து இருக்கும். இது எப்படி ஸ்டார்ட் பண்ணப்பட்டதுன்னா, ஹஜுருதீனை ட்ரெஸ்ரோசா ஆர்க்ல வந்து நம்ம பார்க்கலாம். கொரிடா கொலிசியம் இருக்கு இல்லையா, அங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக இவனும் வந்திருப்பான். ஏன்னா ஃப்ளேம் டெவில் ஃப்ரூட் இருக்கு இல்லையா, இயேசுவோட டெவில் ஃப்ரூட், அதை எடுக்கிறதுக்காக இங்கே வந்து வந்திருந்திருப்பான். ஏன்னா அந்த பேட்டில் வின் பண்ணி அந்த டெவில் ஃப்ரூட்டை அவன் சாப்பிட்டான்னா இவனுக்கு வந்து ஃப்ளேம் பவருங்கிறது வந்து கிடைக்கும். எதுக்கு இதை ஹஜுருதீன் பிளான் பண்ணியிருப்பான்னா, அவனுக்கு வந்து எல்ஃபாவோட கிங் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கு. கிங் ஆகி அங்கே இருக்க எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையும் அவனுக்கு வந்து இருக்கு. ஸோ அந்த டெவில் ஃப்ரூட்டோட பவர்ஸ் அவனுக்கு கிடைச்சதுன்னா அந்த கிங் ஆகிறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும், நம்ம இன்னும் பவர்ஃபுல் ஆகும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வந்து போயிருந்திருப்பான். அதுக்கு முன்னாடி அவன் என்னவா இருந்திருப்பான்னா, பக்கியோட டெலிவரி கம்பெனியில் வந்து இருந்திருப்பான். ஸோ அது என்னன்னா, இப்போ பக்கி வந்து யாருக்காவது சண்டை போடணும், யாரையாவது வின் பண்ணணும், யாரையாவது கில் பண்ண நினைக்கணும்னா, அவன் வந்து ஒரு கம்பெனி மாதிரி வச்சிருக்கான். ஸோ அந்த இதுலேருந்து மெம்பர்ஸை வந்து சென்ட் பண்ணுறான். அவங்க போயிட்டு அந்த பேட்டில் வந்து வின் பண்ணுவாங்க. அதனால வந்து பக்கிக்கு வந்து காசு கிடைக்கும். அதில் தான் ஹஜுருதீன் வந்து இருந்திருப்பான். ட்ரெஸ்ரோசால லூஃபி வந்து டோஃப்ளேமிங்கோவை டிஃபீட் பண்ணிடுவான் இல்லையா, டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறமா ஹஜுருதீன் இருக்கான்ல, ஹஜுருதீன் மட்டும் கிடையாது, அங்கேருந்த நிறைய பேர் வந்து லூஃபியோட சேர ஆசைப்பட்டிருப்பாங்க. பட் லூஃபியோட பைரேட் குரூல வந்து அவ்வளோ பேரை சேர்க்க முடியாது இல்லையா, அதனால லூஃபி வந்து வேண்டான்னு சொல்லியிருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, லூஃபிக்கு விசுவாசமா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு குழுவை வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸ்ட்ரா ஹேட் கிராண்ட் ஃபிளீட். இதுல வந்து 7 குரூ இருப்பாங்க. அதுல ஒன் ஆஃப் த குரூ தான் நியூ ஜெயின் பைரேட் குரூ. ஸ்ட்ரா ஹேட்ல இப்படி ஒரு அங்கமா இருக்குது. இந்த நியூ ஜெயின் பைரேட் குரூ இருக்காங்க இல்லையா, இதுல இருக்க ஒருத்தனுக்கு சுத்தமா பிடிக்காது. அவன் தான் ரோடு. ஸோ ரோட்லேருந்து நான் ஒரு மெம்பர்ஸ் அப்படியே ஸ்டார்ட் பண்றேன். ரோடு வந்து எப்படியாப்பட்ட ஒரு கேரக்டர்னா, பார்க்குறப்போ வந்து ரொம்ப கூச்ச சுபாவமா இருக்க மாதிரி காட்டிப்பான். பட் ரியலா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. சம்டைம்ஸ் வந்து நிறைய பேர் இருக்க போது வேணா கூச்ச சுபாவமா காட்டிக்கிட்டாலும் அவனுக்குள்ள ஒரு வெறுப்பு இருக்கும். யார் மேலன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ் மேல. ஹியூமன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டா வந்து பார்ப்பான். அதனால என்ன பண்றான்னா, ஒரு கெட்டப் வந்து போட்டுக்கிறான். சன் காட் மாதிரியான ஒரு கெட்டப்ப போட்டுக்கிட்டு ஹியூமன்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணி கொண்டாந்து அவன் ஒரு கோட்டை வச்சிருக்கான். அதுக்குள்ள வச்சு அவங்கள பெட்டு மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறான். இவனை பார்த்தா அவங்க வந்து வணங்கணும். இவன் காடு மாதிரியும், இவங்களுக்கு கீழே அந்த ஹியூமன்ஸ்லாம் இருக்க மாதிரியும் அவன் வந்து செட் பண்ணி வச்சு நிறைய ஹியூமன்ஸ் வந்து கிட்னாப் பண்ணுறதா ஒரு வேலையை வந்து வச்சுக்கிட்டு இருந்திருக்கான். ரொம்ப ரொம்ப கர்வம் பிடிச்ச ஒரு ஆளா இருக்கான். பட் இவனோட கேப்டன் ஹஜுருதீன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஸ்ட்ராஹேட்டோட ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்குது. இவனுக்கு வந்து பிடிக்கல. அதனால தான் ஸ்ட்ராஹேட்ல பாதி பேரை பிரிச்சிருந்திருப்பான். இவன் தான் அந்த பைரேட் குரூவோட நேவிகேட்டர். ஒகாரா அழிஞ்சது இல்ல, அங்க இருக்க புக்ஸ் எல்லாம் இப்போ வந்து எல்ஃபால வந்து பார்க்கலாம். அதை எடுக்க போறப்போ இவனும் போயிருப்பான். ஐ திங்க் இவன் தான் நேவிகேட் பண்ணி கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து கொண்டு போயிருந்திருக்கணும். ஸோ அதுலேருந்து இவனோட ஸ்கில்லை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவன் வந்து ஹஜுருதீனுக்கு ரொம்ப ரொம்ப லாயலா இருக்கான். ஸோ எதனாலன்னா, சின்ன வயசுல ரோட் இருக்கான் இல்லையா, அவனை நிறைய பேர் வந்து அஃபெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்டேருந்து ஹஜுருதீன் தான் ரோடை வந்து காப்பாற்றியிருந்திருப்பான். அந்த ஒரு விசுவாசங்கிறது ஹஜுருதீன் மேலே அவனுக்கு அப்பையிலேருந்தே இருக்கு. பட் ஹியூமன்ஸை அதுலேயும் ஸ்ட்ராஹெட்லாம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கான் இல்லையா, இது மட்டும் அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல.
அதனால தான் ஸ்டார்ட்டிங்கில் வந்து அப்படி பண்ணிட்டு இருப்பான். ஸோ ரோடு எந்த அளவுக்கு கூச்ச சுபாவமாக இருக்கானோ அதே அளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் கோல்ட்பர்க். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் இவன். இந்த கேரக்டர் எப்படின்னா டக்குன்னு ஒரு பர்சனோட பார்த்தா பழகிடுவான். அவனுக்கு என்ன தெரியுதோ அதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்கணும்னு நினைப்பான். அவங்களோட முடிஞ்ச அளவுக்கு க்ளோஸாக இருப்பான். பட் அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அவனோட லிமிட்டை தாண்டி யாராவது உள்ளே போனாங்கன்னா செம்ம டென்ஷன் ஆகிடுவான். இவனும் அஜுருதீனும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கனால நிறைய விஷயங்கள் வந்து க்ளோஸாக வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. நம்ம கோல்ட்பர்க் இருக்கான் இல்லையா, இவன் தான் நியூ ஜெயின் பைரேட்டோட குக்கு. இவன்ட்ட ஒரு ஸ்பெஷல் இருக்கு. இவன் பேட்டில் பண்றப்போ செம்ம சூப்பரா பேட்டில் பண்ணுவான். இவன் ஸ்பெஷலா ஒரு ஷீல்டு வச்சிருப்பான். அது என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிக் மம் இருக்காங்க இல்லையா, அவங்களோட டெவில் ஃப்ரூட்டை யூஸ் பண்ணி ஹோமிஸா மாத்துவாங்கல்ல, அந்த மாதிரி ஹோமிஸா மாத்தப்பட்ட ஒரு ஷீல்டை தான் வந்து இவன் யூஸ் பண்றான். அந்த ஷீல்டோட இன்னும் பெரிய ப்ளஸ் என்னன்னா, அட்டாக் பண்றப்போ அந்த அட்டாக்குக்கு ஏத்த மாதிரி அதோட சைஸை சேஞ்ச் பண்ணிக்குது. அது வந்து இவனுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸா இருக்கு. ஸோ இவனும் ரொம்ப சூப்பராக பேட்டில் பண்ணுறான். பட் இவனோட பவர்ஸ் எல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கிரிட் இவ தான் இந்த பைரேட் க்ரூவோட டாக்டர். ஸோ டாக்டராக இருந்தாலும் வைலன்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து இவளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். பட் என்னதான் வைலன்ஸ் பண்ணி சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாலும், அவங்க எனிமியாகவே இருந்தாலும் அவங்கள ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இவ பிக்மமோட சின்ன வயசில் ஃப்ரெண்டாகவும் இருந்திருப்பா. பட் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது வந்து சூப்பராக இருந்திருக்காது. பிக்மம்மை பார்த்து இவளுக்கும் ஒரு பயங்கிறது வந்து இருந்திருக்கும். ஆனால் அந்த பயத்தை ஓவர் கம் பண்ணுறதுக்காக பவர்ஃபுல் ஆகணும்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பா. அதுக்காக ட்ரைனிங்கும் எடுத்திருப்பா. அஜுருதீன் இருக்கான் இல்லையா, அவனோட சின்ன வயசுலேருந்து இருக்கா. அஜுருதீனோட ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு ஃபுல்லாக வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கா. இவ வந்து ரோடு இருக்கான்ல அவங்க பைரேட் குரூப்பில், அவனை மட்டும் அவ்வளோவா பிடிக்காது. ஸோ அது காரணம் என்னென்னா, அவன் வந்து ஹியூமன் வந்து ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக பார்ப்பான். பட் இவ அப்படியே ஆப்போசிட்டு. இவ எப்படி பார்க்குறான்னா, ஹியூமன்ஸ் எல்லாம் குட்டியாக அழகாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவ வந்து பார்க்குறா. இவராலையும் பவர்ஃபுல்லாக பேட்டில் பண்ண முடியும். பட் அந்த பேட்டில் வந்து ஃபுல்ஃபில்லாக தனியாக நின்று பெருசாக பண்ணலை. ஆனால் அப்பப்போ ரோடு அட்டாக் பண்ணுறப்ப மட்டும் முறையான ஒரு அட்டாக் வந்து போட்டு விட்டுறா. அதுக்கப்புறமா ஒகாராவில் இருக்க புக்கெல்லாம் சேவ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அப்போ ட்ராவல் பண்ணி அங்கேருந்து புக்கு எடுத்துகிட்டு வர போனதில் இவளுமே ஒரு பர்சனாக வந்து இருந்திருப்பா. அதுக்கப்புறமா இவளாலையும் அனிமல்ஸோட கம்யூனிகேட் பண்ண முடியும். ஹியூமன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு செட் ஆகிற மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் வந்து இவரால் வந்து ஸ்டிச் பண்ண முடியும். ஸோ இவளுமே ரொம்ப ஒரு நல்ல ஒரு கேரக்டர். ஸ்டான்சன் இவர் தான் இந்த பைரேட் க்ரூவோட ஷிப் ரைட்டர். இவர் தான் ஃபர்ஸ்ட் ஜெயின் பைரேட் வாரியராக இருந்திருக்க வேண்டியது. பட் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ இந்த பைரேட் குழு உருவானது இல்லையா, இதுக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பைரேட் ஆகணுங்கிறதுக்காக இவர் வந்து கடலில் வந்து ஒரு ட்ராவலை போட்டிருப்பாரு. அப்போதைக்கு இவரோட யாராவது ட்ராவல் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் அப்போ வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னா, இவர் தூங்கிட்டு இருக்கப்போ காஃபி மங்கீஸ் வந்து இவரை கிட்னாப் பண்ணிட்டாங்க. கிட்னாப் பண்ணி இவரை ஸ்லேவ் ஆக்கிட்டாங்க. சாபோடி இருக்கு இல்லையா, அப்போதைக்கு இவரை வந்து நம்ம பார்க்கலாம். எப்பன்னா அவங்க பிடிச்சி வச்சிருக்க ஸ்லேவ்ஸ் எல்லாம் ஏலத்தில் விட்டுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அப்போதைக்கு இவருமே அங்கே வந்து இருந்திருப்பாரு. நம்ம ரேலி இருக்கார்ல, அவர் தான் நம்ம ஸ்டான்சனோட பாம் காலரை வந்து ரிமூவ் பண்ணி விடுவார். ஸோ லூஃபி வந்து அங்கே செலஸ்டியல் ட்ராகனை பஞ்ச் பண்ணியிருப்பான் இல்லையா, எல்லாத்தையுமே அவர் பார்த்து இருந்திருப்பாரு. ஸோ அவங்கனால தான் அங்கேருந்து இவர் வந்து எஸ்கேப்பும் ஆகியிருந்திருப்பார். அதனால இவருக்கு வந்து லூஃபி மேலே, அதுக்கப்புறமா ரேலி இருக்காங்க இல்லையா, அவர் மேலெல்லாம் இவருக்கு வந்து செம்ம ரெஸ்பெக்ட் இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப லாயலாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைப்பாரு. ஸோ அதுக்கப்புறமா அஜுருதீனோட சின்ன வயசுலேருந்து வளராத ஒரு கேரக்டர்னு இவர் வந்து நம்ம சொல்லலாம். பட் அஜுருதீனுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறாரு. ஷிப்பெல்லாம் செம்மையாக பில்ட் பண்ணுறாரு. அதை மெயின்டைனும் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ண வேண்டிய ஒன்று என்னென்னா, இவர் வந்து சின்ன வயசில் ஸ்வாட் யூஸ் பண்ணி பேட்டில் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் எடுத்திருந்தாலும் இப்போதைக்கு வார் ஹேமர் யூஸ் பண்ணி பேட்டில் பண்ணுறாரு. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சன்ஸ் தான் வார் ஹேமர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கலீலியா வாரியர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட வெப்பன்னா அவங்க வந்து வார் ஹேமர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களும் ஷிப் ரைட்டர்ஸ் செம்மையாக வந்து பில்ட் பண்ணுவாங்க. இது வந்து இவரோட ரைட்டாக வந்து ஒத்து போகுது. பட் இவர் வார் ஹேமரை யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு பெருசாக பேட்டில் பண்ணுவார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அஜுருதீன் இவன் தான் இந்த பைரேட் க்ரூவோட கேப்டன். இவனுக்கு வந்து சின்ன வயசில் நிறைய ஒஸ்டான திங்கெல்லாம் நடந்திருக்கும். இவனோட அப்பா வந்து ஹரால்டு, அவர் தான் எல்ஃபாவோட கிங்கு. ஆனால் அவனோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எல்ஃபாவை சேர்ந்தவங்க கிடையாது, வெளியில் இருக்கவங்க. அதனால எல்ஃபாவில் இருக்கவங்க வந்து இவனை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அதனால சின்ன வயசுலேருந்தே இவனுக்கு நிறைய ஒஸ்டான திங்கெல்லாம் வந்து நடந்திருக்கும். ஆனால் அஜுருதீன் அதனால அங்கே இருக்க மக்கள் மேலே கோவமெல்லாம் பட மாட்டான், வெறுப்பாலாம் ஆக மாட்டான். அவன் வந்து ஒரு முடிவு எடுப்பான். என்ன எடுப்பான்னா, இந்த ஜெயின் ரேஸ் இருக்கு இல்லையா, உலகத்தில் எல்லா ஜெயின் ரேஸ் எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்க்கணும், ஒன்றா சேர்ந்து கிங் ஆகணும்னு சொல்லிட்டு அவன் வந்து நினப்பான். அதுக்காக சின்ன வயசுலேருந்து கடுமையாக ப்ராக்டிஸ் பண்ணி பவர்ஃபுல் ஆகிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். இவனும் பிக்மமோட சேர்ந்து வளர்ந்துருந்துருப்பான். பட் பிக்மமெல்லாம் அஜுருதீனுக்கு வந்து அந்தளவுக்கு பிடிக்காது. எது தப்பு நடந்தாலும் டக்குன்னு கேட்கக்கூடிய ஒரு கேரக்டராக அப்பையிலேருந்தே அஜுருதீன் வந்து இருந்திருப்பான். அவன் வந்து எல்ஃபாவில் கிங் ஆகணும், அதுக்கு பவர்ஃபுல் ஆகணும், அதுக்கு வந்து இன்னும் பவரை கெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் கொரிடா கொலிசியம் போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம ஃப்ளேம் டெவில் ஃப்ரூட்டை வந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்திருப்பான். பட் அங்கே லூஃபி வந்து சாப்போ வந்து அங்கே இருக்க சுச்சுவேஷனே டோட்டலாக மாறிடும் இல்லையா. அங்கே நடந்த ஒரு சில இன்சிடென்ட்டுக்கெல்லாம் அப்புறமா அவனுக்கு வந்து லூஃபி வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும்.
அதுக்கப்புறமா ஸ்ட்ரா ஹேட் கிராண்ட் ஃப்ளீட் இருக்கு இல்லையா? அதுலயும் ஒரு பெர்சனா வந்து இவன் ஆயிருவான். இப்போதைக்கு லூஃபிக்கு வந்து ரொம்ப ரொம்ப லாயலாவும் இருக்கான். பட் இவன் வந்து ரொம்ப கைண்டான கேரக்டர் மாதிரி தானே தெரியுது. ஆனா லோக்கி கிட்ட வந்து அப்படி இருக்க மாட்டான். டோட்டலா வேற மாதிரி இருப்பான். ஸோ அதோட காரணங்கிறது வேற. அஜுடினோட ஃபுல் எய்ம்ங்கிறது என்னன்னா, எல்லா ஜெயிண்ட்டையும் ஒண்ணா சேர்த்து கிங் ஆகுறது அப்படிங்கிறது தான் அவனோட எய்மு. ஒரு பாயிண்ட் இவனுமே கண்டிப்பா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஜெயிண்ட்டா வந்து மாறிடுவான். ஸோ அதுக்கெல்லாம் தான் நான்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க இந்த பைரேட் குரூப் பத்தி என்ன நினைக்கிறீங்க? இவங்க வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் ஆவாங்களா? இல்ல இத தாண்டி பெருசா போமாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? எதுவா இருந்தாலும் அப்படியே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு, அப்படியே நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கங்க.